சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் அண்டர் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் சாப்டர் 2. நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் சாப்டர் 2 வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 எதை கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் அண்டர் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸில் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் கீழே அந்த டெவலப்பருக்கான ஜிஎஸ்டி லயபிலிட்டி நம்ம ஆல்ரெடி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது லேண்ட் ஓனருக்கான ஜிஎஸ்டி லயபிலிட்டி. ஸோ ஃபர்தராக நம்மளுடைய வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் அல்லது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஸோ அதில் வர அப்டேட்ஸ், அட்வைசரிஸ், நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இப்படி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம இதில் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோவை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு பிக் சாப்டர். ஸோ அதனால் நம்ம சாப்டர் வைஸாக உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த வகையில் இது சாப்டர் 2 நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லயபிலிட்டி லேண்ட் ஓனர் டு டெவலப்பர். இப்போது இங்கே என்ன லேண்ட் ஓனருக்கும் டெவலப்பருக்கும் உள்ள என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா, லேண்ட் ஓனர் தன்னுடைய லேண்டை டெவலப்பருக்கு கொடுப்பாரு. அது ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு அது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் ஃப்ரம் லேண்ட் ஓனர் டு டெவலப்பர் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி வராது. எப்போ வராது அப்படின்னா, ஓனர்ஷிப்பை அந்த லேண்டுக்கு அவர் மேலே உள்ள ஓனர்ஷிப்பை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, லேண்ட் ஓனர் டு டெவலப்பருக்கு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எப்பவும் ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. பிகாஸ் லேண்ட் இஸ் கிளாசிஃபைடு அஸ் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் ஜிஎஸ்டியில் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்தராக எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ரியல் எஸ்டேட்டில் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் தான் 3. ஷெட்யூல் 3 செக்ஷன் 5 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் சப்ஜெக்ட் டு கிளாஸ் பி ஆஃப் பேராகிராஃப் 5 ஆஃப் ஷெட்யூல் 2, சேல் ஆஃப் பில்டிங் ஷால் பி ட்ரீட்டட் நெய்தர் as a supply of goods or a supply of services. ஸோ இதில் அவங்க சிம்பிளிஃபைடாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லேண்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது குட்ஸாகவும் இருக்கலாம், அதாவது அதை குட்ஸோ சர்வீசஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதை ஜிஎஸ்டி அதுக்கு வராது அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். கருதப்படாது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த டிரான்சாக்ஷனை உங்களுக்கு குட்ஸாவோ சர்வீசஸாவோ கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஷெட்யூல் 3 செக்ஷன் 5 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். ஓகே, அண்ட் ஃபர்தர் சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் சப்ஜெக்ட் டு கிளாஸ் பி ஆஃப் பேராகிராஃப் 5 ஆஃப் ஷெட்யூல் 2. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்மளுடைய ஸ்லைடை மூவ் பண்ணலாம். இப்போது டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வருது. டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எப்போ வரும் அப்படின்னா, அந்த லேண்ட் ஓனர் இருக்கார்ல, ஸோ லேண்ட் ஓனர் அந்த இடத்த டெவலப் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஜிஎஸ்டி வராது. நோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள். Development charges for such improvement are not subject to GST as they constitute a composite supply integrated with the land sale. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 177 ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேல் ஆஃப் டெவலப்டு லேண்ட் ரிமைன்ஸ் லேண்ட் சேல் அண்ட் டஸ் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், டெவலப்மெண்ட்னா எதை மாதிரி அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு நம்ம ஆல்ரெடி இருக்குது. இஃப் த லேண்ட் ஓனர் டெவலப் தி லேண்ட் பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூடிங் லெவலிங், லேயிங் ட்ரைனேஜ் லைன்ஸ், வாட்டர் லைன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள்
பிஃபோர் அதாவது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னால் கொடுத்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, லேண்ட் ஓனர் காம்பன்சேஷன் அண்டர் ஜேடிஏ. இப்போ அந்த லேண்ட் ஓனருக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அவர் நினச்சாங்க அப்படின்னா கேஷாகவும் வாங்கிக்கலாம். யார்கிட்ட இருந்து? அந்த லேண்டை ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட கொடுத்து ப்ரொமோட்டர்ஸ் அதை வந்து டெவலப் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ அதுலேருந்து ஒரு கேஷ் கன்சிடரேஷனும் அவர் வாங்கிக்கலாம். அல்லது எனக்கு சில போர்ஷன் ஆஃப் ஏரியா எனக்கு தந்துருங்க அந்த பில்டிங்கில் அப்படின்னு சொல்லியும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏ காம்பினேஷன் ஆஃப் போத் அண்ட் பில்டப் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போது இங்கே ரொம்ப கிரிட்டிக்கல் ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்று அப்ளிகபிள் ஆகுது. தி டெவலப்பர் மஸ்ட் கலெக்ட் அண்ட் பே ஜிஎஸ்டி ஆன் தி போர்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் டு தி லேண்ட்லார்ட் அஸ் பர் த ஜேடிஏ. அஸ் பர் ஜேடிஏ படி அந்த லேண்ட் ஓனருக்கு டெவலப்பர் வந்து கொடுக்குறாருல லேண்டை ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி விச் இஸ் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, எப்போ வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும்? டெவலப்பர் ட்ரான்ஸ்ஃபர் டு லேண்ட் ஓனர். அந்த லேண்ட் ஓனரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அதாவது டெவலப்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு லேண்ட் ஓனருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே பெர்சனல் ஆர் பிஸ்னஸ் யூஸ் அப்படின்னு இருக்கு. அந்த லேண்ட் ஓனர் அந்த இடத்த பெர்சனலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ உள்ள சினாரியோ பார்க்கலாம். when the landowner acquire the constructed building from the developer for personal residence or own business use, no additional GST liability arises from that stage. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி வராது. GST applies to the supply of goods or services since the landowner is not supplying the building to anyone else but using it personally. அந்த லேண்ட் ஓனர் அந்த பில்டிங்கை வேறு யாருக்கும் சேல் பண்ணக்கூடாது. தேர் இஸ் நோ டேக்ஸபிள் சப்ளை ஈவன் அட் த ஸ்டேஜ். ஓகேங்களா? ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் எப்போனா, ஹவெவர் த லேண்ட் ஓனர் மஸ்ட் பே ஜிஎஸ்டி டு தி டெவலப்பர் when receiving the construction portion as this represents the developer construction service. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிள் பண்ணி சொல்கிறேன். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் எப்போ அப்படின்னா, லேண்ட் ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துக்கு டெவலப்பர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவார். டெவலப்பர் வந்து லேண்ட் ஓனர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணி பே பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தர் ஸ்லைட் நம்ம மூவ் பண்ணலாம். ஜிஎஸ்டி ஆன் லேண்ட் ஓனர் ரீசேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க டெவலப்பர். இப்போது டெவலப்பர் வந்து இதுலேருந்து விலகிட்டாங்க. இப்போ லேண்ட் ஓனர்கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா என்ன ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து பிஃபோர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இஃப் த பில்டிங் இஸ் சோல்டு பிஃபோர் கம்ப்ளீஷன்ஸ் ஆர் பிஃபோர் அப்டைனிங் த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஆன் தி டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஸ் பெர் ஜிஎஸ்டி ஆக்ட். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் எப்போ அப்படின்னா, அந்த பில்டிங்கை பிஃபோர் கம்ப்ளீஷன் முன்னால் விற்றாலும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும், அல்லது நீங்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு பெறத்துக்கு முன்னால் விற்றாலும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவது எப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா, இதை அப்படியே வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பில்டிங்கை ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்குது அண்ட் ஃபர்தராக நீங்கள் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் தான் கொடுக்குறீங்க, அதாவது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கொடுக்குறீங்க. ஸோ இதை ஜிஎஸ்டியில் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ்டி டஸ் நாட் அப்ளை. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, தி லேண்ட் ஓனர் should not receive any payment from the final customer before obtaining the completion certificate to maintain GST exemption status. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வேணும்னா நீங்கள் முன்னால் எதுவும் பேமெண்ட் வாங்கியிருக்கக்கூடாது கஸ்டமர்கிட்ட இருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் க்யூரிசியல் தான். ஸோ பட் இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேண்ட் ஓனருக்கு நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க ஜிஎஸ்டி. அதில் இருந்து நீங்கள், அதாவது டெவலப்பருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ண அமௌண்ட்டில் நெட் ஜிஎஸ்டி லயபிலிட்டி, கிராஸ் ஜிஎஸ்டி லயபிலிட்டி மைனஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு குட்ஸு ஒருத்தர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் அவர்கிட்ட கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ சேல் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெட்டாக தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இதுக்கும். இங்கே வந்து டெவலப்பருக்கு நீங்கள் பே பண்ணதும் ஃபைனல் கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணதையும் வச்சு கால்குலேட் பண்ணி நெட் அமௌண்ட்டில் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக
இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2017 சென்ட்ரல் டேக்ஸ் ரேட் அண்ட் 08/2017 ரேட். ஓகேங்களா? ஐ திங்க் இது வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜூன் 20th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ April 1, 2019 இது வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான ரேட் ஆஃப் டேக்ஸ். உங்களுக்கு அங்கே அஃபோர்டபுள் ஹவுசிங்னா 1% இருக்கும், அதர் ரெசிடென்ஷியல்னா 5% இருக்கும். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது சாப்டர் 3ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ நம்மளோட கனெக்டில் இருங்க. நம்ம இது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ணலாம்.